நோக்கியாவோட N73 மொபைல்ல என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்துரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வின்டேஜான கிளாசிக்கான மொபைல். நோக்கியாவோட எடிஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, கேமராக்குன்னே ஸ்பெசிஃபையா பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ண மொபைல் இந்த மொபைல் தான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதில ஏகப்பட்ட ட்ரிகர் பாயிண்ட்ஸும், அடிஷனலான கீஸுமே வந்து இதில வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ சூப்பரா இருக்க மொபைல் ஃபோனோட குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ், குட்டி குட்டி யூனிக்கான திங்ஸை பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தரலாம். நம்ம சப்ஸ்கிரைபருமே ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோவுமே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மொபைல ஆன் பண்றதுக்கு நாங்க ஏகப்பட்ட பாடுகள் பட்டோம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் ஃபிளிப்பா சூப்பரா இருந்தாலும், இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கும் மேலா, கிட்டத்தட்ட 20 வருஷம்னே சொல்லலாம். 20 வருஷத்துக்கும் மேல யாரும் ஆனே பண்ணல. ஆன் பண்ணனால இதுக்குள்ள இருந்த லித்தியம் பேட்டரி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பல்ஜ் ஆயிருச்சு. ரொம்ப திக்கா பல்ஜ் ஆயிருச்சு. ஸோ இந்த வகையான பேட்டரிய பார்த்தீங்கன்னா, திரும்ப நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த பேட்டரி ரொம்ப ஓஜி பேட்டரி. அதாவது நார்மலைஸ்டா ஸ்டாண்டர்டா நோக்கியா கொண்டு வந்ததுக்கு முன்னாடியே வந்த பேட்டரின்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபையா மேக் பண்ணுது. ஸோ அதனால நாம ஸ்டாண்டர்ட் பேட்டரிய வந்து ஜஸ்ட் வந்து அடாப்டிங்கா, அட்ஜஸ்ட்மென்ட்டா வச்சு, நாம இந்த மொபைல ஸ்டார்ட் பண்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா இந்த பேட்டரி நாங்க சர்ச் பண்ணிட்டே இருக்கோம். கிடைக்கல. கிடைச்சுச்சுனா கண்டிப்பா வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிருவோம். தனியா பேட்டரி எடுத்து. ஆனா இப்போதைக்கு கிடைக்காதனால, வியூவர்ஸும் கேட்டதுனால நாம வந்து லப்பர் பேண்ட வந்து யூஸ் பண்ணி, இந்த நார்மலைஸ்டு பேட்டரிய வந்து ஹோல்ட் பண்ணி, இந்த சிலிக்கானோட ஜாயின் பண்ணி, மொபைல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்காக தான். இப்போ இது ஆன் ஆகுதான்னு நாங்க பார்த்தோம். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக் தான் நடந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் டர்ன் ஆன் ஆயிருச்சு. ரொம்ப பெரிய கஷ்டங்களுக்கு அப்புறம் இத வந்து நாங்க ஆன் பண்ணிட்டோம். நீங்க இப்ப பார்த்துருக்கலாம். ரொம்ப சர்வசாதாரணமா லப்பர் பேண்ட் போட்டு ஆன் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் அந்த 3 பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் நியூட்ரல் டெர்மினல்ஸ வந்து நாங்க கனெக்ட் பண்றதுக்குள்ள ரொம்ப பெரிய கஷ்டங்கள் பட்டோம். ஏன்னா, இதோட ஸ்ப்ரிங் லோடட் கனெக்டர் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆகாது. எந்த பேட்டரியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எஜெக்ஷன்ல தான் போய் முடியும். ஆனா, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு நாங்க இத வந்து டர்ன் ஆன் பண்ணிட்டோம். பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கான ஓல்டன் மெமரீஸ் தான் வந்தது. எத்தன ஃபீச்சர்ஸ், எவ்வளோ வகையான ஆப்ஷன்ஸ், இப்ப இருக்க ஆண்ட்ராய்டுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம அந்த அளவுக்கு நோக்கியா அப்பவே மேக் பண்ணியிருந்தாங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து மொபைல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பென்சிவான திங்கா இருந்தது. இப்ப இருக்க எக்ஸ்பென்சிவ் வேற. அப்ப இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல ஒருத்தர்ட்ட இருக்கும், இல்ல இல்லாம இருக்கும். தெருவுல 10 பேர்ட்ட இருக்கும். அவ்வளோதான். அதுதான் அதிகபட்சம். மத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, லேண்ட்லைன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, ஹேண்டியான இந்த மாரி ஃபீச்சர் மொபைல யூஸ் பண்றவங்க அப்போ வந்து விரல் விட்டு எண்ணிறலாம். ஒரு தெருவுக்கே 10 பேர் தான் இருப்பாங்க. மொத்தமாவே. அதாவது பெரிய பணக்கார தெருவா இருந்தா, நான் சொல்ற கணக்கு இவ்வளவு இருக்கும். இல்ல கொஞ்சம் ஒரு மாரி மிடில் கிளாஸான தெரு தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5 பேர், இல்ல 3 பேர். அவ்வளோதான் அதிகபட்சம். அந்த மாரி நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும்னே தெரியாது. அதனால எல்லா விஷயத்தையுமே நோக்கியா குடுத்தாங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் டெடிகேட்டடா சூஸ் பண்ணி அவங்க குடுத்துட்டாங்க. இதுல நார்மல் பெர்சன்ஸ்க்குமான ஆப்ஷன் இருக்கும். பிசினஸ் பெர்சன்ஸ்க்கான ஆப்ஷனும் இருக்கும். செலக்டிவா குடுக்குறது இல்ல. ரேண்டமா எடுத்துக்கோங்க. இதுல எல்லா ஃபீச்சரும் இருக்கு அப்படின்னு குடுத்திருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்னையும் வந்து ஆன் பண்ணி பார்க்கும்போது, டர்ன் ஆன் பண்ணி பார்க்கும்போது ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் உள்ள இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நாஸ்டாலஜிக்கான மெமரீஸ் கண்டிப்பா வரும். முக்கியமா இதோட யுஐ. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங்கான பட்டரியான யுஐ இருக்கு. ஆனா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா, இத்தன வருஷம் யூஸ் பண்ணனால சில இடங்கள்ல கிராஷ் நடக்குது. கிராஷ் வந்து சிஸ்டம் ஆகுது. ஆனாலும் சூப்பரா ஒர்க் ஆகுது. கால்குலேட்டர் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஸ்டாண்டர்டா குடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஒவ்வொரு நோக்கியாவுக்கும் சேஞ்ச் ஆகும். நோக்கியாவோட கால்குலேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நோக்கியாலயும் பார்த்தீங்கன்னா, நியூவான யுஐயோட குடுப்பாங்க. அது வந்து நோக்கியாவோட ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம். அது ஏனும் தெரியாது. ஒரே ஸ்டாண்டர்டான இது கால்குலேட்டர் அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்குமே தனித்தனியான யுஐ இருக்கும். தனித்தனியான ஃபாண்ட்ஸ் இருக்கும். அது ஒரு வேற லெவல் லுக்குன்னு வச்சுக்கங்களேன். அது மட்டும் இல்லாம, நோக்கியாவோட மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணீங்க, இல்ல நீங்க இன்டர்நெட்ன்னு ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சப்போர்ட்டிவா இருக்கும். இதுக்குள்ள YouTube கூட பார்க்க முடியும். ஆனா, இந்த வீடியோ மேக் பண்ணலாமான்னு சொல்லுங்க. இதுல வந்து இன்டர்நெட் சர்வீஸ் வந்து குடுத்தோம். இன்டர்நெட் கனெக்ஷன் குடுத்தோம் அப்டின்னா, அது எந்த மாரி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற வீடியோ பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ வந்து மேக் பண்றோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா, கேபி பிட் பெர் செகண்ட்ல இருக்கும். அந்த வேற லெவல் ஃபீல். அதாவது ஒரு எம்பிக்கும் கீழ தான் பார்த்தீங்கன்னா, இது இன்டர்நெட்டோட சர்வீஸே வந்து மொத்தமா இருக்கும். ஆல்சோ நோக்கியாவோட இந்த ஸ்லைடர். இந்த ஸ்லைடர வந்து ஜஸ்ட் வந்து ஸ்லைட் பண்றது மூலியமாவே கேமராவ வந்து ஈஸியா நம்மளால வந்து டர்ன் ஆன் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக்க வச்சே பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நோக்கியா இன்னோவேட்டிவா யோசிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். பல விஷயங்கள ட்ரிகர் பண்ணி ஆன் பண்ற ஆப்ஷன நோக்கியா உள்ளே குடுத்திருந்தாங்க. நீங்க அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கிளிக் டவுன் பண்ணீங்க அப்படின்னா, மொபைல் லாக்ல இருந்தாலும் கேமரா ஆன் ஆயிரும். ஈஸியா பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து வீடியோவையோ, இமேஜையோ எத வேணாலும் சூட்டபிளா நம்மளால எடுக்க முடியும். அவ்வளோ சூப்பரான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, நோக்கியா அப்பயே வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அடாப்போட பழைய வகையான சாஃப்ட்வேர் இருக்கும். அது வந்து ஜாவா சாஃப்ட்வேர். அப்போ வந்து ஸ்டார்ட்டிங் பிகினிங் ஸ்டேஜ்ல அவங்க வந்து டெவலப் பண்ணது. அந்த அடாவோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கும். நீங்க நினைக்கலாம்,
அதெல்லாம் இல்லையே, அப்பலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு Nokia Adobe அப்படின்னு நீங்க போட்டு பாருங்க. அதில இப்ப நம்ம யூஸ் பண்ற லேட்டஸ்ட் வெர்ஷன் மாரி இருக்காது. ஒவ்வொன்னுக்கும் பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் போட்டு தான் வந்து ஆன் பண்ற மாரி இருக்கும். ஆனா, கலர் கிரேடியேஷன், கிராப் பண்றது, அது மட்டும் இல்லாம ட்ரிம் பண்றது, ஜம்ப் கட் மாரி பண்ணுவோம்ல, ஜம்ப் கட்லாம் அப்ப ரொம்ப கஷ்டம். ஒரு இத கட் பண்ணிட்டு, திரும்ப ஒரு வீடியோவ ஆட் பண்ணிட்டு, அந்த வீடியோவ கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஒரே நேரத்தில 2 வீடியோ கூட நம்மளால சூஸ் பண்ண முடியாது. ஒரு வீடியோ கட் பண்ணிட்டா கட் பண்ணது தான். இன்னொரு வீடியோ திரும்பவும் அத எடுத்து நம்ம ஆட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அந்த மாரி ஆப்ஷன்லாம் உள்ள ஏகப்பட்டது இருக்கு. இப்போ ஃப்ரண்ட் கேமரா நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ, ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப சூப்பராவே வொர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டில எந்த வகையான காம்ப்ரமைஸும் ஆகல. ஆனா, இது பார்த்தீங்கன்னா, நியர்லி 2 மெகா பிக்சலுக்கும் கம்மியானது. சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, 1.5 மெகா பிக்சல் தான் மொத்தமாவே. ஆனா, பேக் கேமரா ஏதோ ஒரு சில காரணங்களால வொர்க் ஆக மாட்டுது. மேபி சாஃப்ட்வேர் நாங்க ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்புட்ன்னா, இந்த கேமரா வொர்க் ஆகலாம். ஸோ, அத தான் நாங்க ட்ரை பண்ணி பார்க்க போறோம். கூடவே பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, டெடிகேட்டடான பட்டன். இந்த கேமரா பட்டன வந்து நீங்க வந்து இப்போ கேமராலருந்து வெளிய வந்துட்டீங்க அப்புட்ன்னா, ஸ்லைட் டவுன் கூட பண்ண தேவையில்ல. ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கிளிக் பண்ணா போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா கேமரா பார்த்தீங்கன்னா, எனேபிள் ஆயிரும். இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இதோட SD கார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இந்த SD கார்டு பார்த்தீங்கன்னா, பழசும் இல்ல, புதுசும் இல்ல. ஒரு 2ம் கலந்த கலவைன்னு சொல்லலாம். அந்த SD கார்ட அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் காமிக்கிறேன். ஸோ, இது கொஞ்சம் கிராஷ் ஆனனால பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேக் கேமரா வந்து மெமரியிலருந்து ரைஸ் ஆகி ஓப்பன் ஆக மாட்டுது. ஸோ, டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, சிஸ்டம்லருந்து தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வொர்க் ஆகுது. அதாவது மொபைலுக்குள்ள இருக்க இன்பில்ட்டான ஸ்டோரேஜ வச்சு தான் பார்த்தீங்கன்னா, இது வொர்க் ஆயிட்டு இருக்கு. ஆனா, SD கார்டு கண்டிப்பா தேவை. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த பேக் கேமராவும் பார்த்தீங்கன்னா, சரியா ஃபங்ஷன் ஆக மாட்டுதுன்னு தோணுது. ஆனா, இதுக்கான டெடிகேட்டடான ஆப்ஷனும் இருக்கு. அப்பவே யோசிச்சிருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும். உனக்கு பேக் கேமரா ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிரும் அப்படிங்கிற மாரியான ஆப்ஷன். இது மூலியமா ஃபோட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், எது வேணாலும் ஈஸியா வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, டெடிகேட்டடா குடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் Nokiaவோட இன்னோவேஷன் தான். அப்போ உனக்கு இதுதான் இல்ல. எது வேணாலும் நாங்க குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். நீ எங்க மொபைல வாங்குனா மட்டும் போதும். இன்னோவேஷனுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் Nokia எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, தேவைப்படுதோ, படலையோ எல்லா ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா, Nokiaவோட மொபைலுக்குள்ள இருக்கும். இப்ப இருக்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ குடுத்து, அதுக்குள்ளேயும் ஆட்ஸ குடுத்து, டேட்டாவ அது மூலியமா ட்ரைன் பண்ணி, அந்த ஆட்ஸ் மூலியமா அவங்க ரெவென்யூ எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்குறாங்களே தவிர, இன்னோவேஷனா எதுவுமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. Nokiaவோட UIக்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய வகையான ஸ்க்ரீன் சேவர்ஸ் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் சேவருக்குள்ள பார்த்தீங்கன்னா, சென்டர்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிளாக் டைமிங் ஓடுற மாரியும், இயர வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாரியும் ஏகப்பட்ட விஷயங்கள் குடுத்திருப்பாங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா, நெட் இருக்கோ இல்லையோ பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா அதுவே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிரும். கூடவே பார்த்தீங்கன்னா, நெறைய வருஷத்துக்கு முன்னாடி இருக்க UI கூட இவங்கள்ட்ட இப்ப வந்து அவைலபிளா இருக்கும். 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அவைலபிளா இருக்கு. 2026 இந்த மொபைல்ல அவைலபிளா இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆண்ட்ராய்ட விட்டுருங்க. ஆண்ட்ராய்டு எப்ப பார்த்தாலும் நெட் கிடைச்ச உடனே சாஃப்ட்வேர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்குமா. ஆனா, இதுல ப்ரீ இன்ஸ்டாலா அப்பயே பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அது ஒரு லுக்ன்னு சொல்லலாம். ஜாவா அண்ட் சிம்பயானோட ஒரு வகையான காம்பினேஷன் சொல்லலாம். கூடவே Nokiaவோட வின்டேஜான ஸ்னேக் கேம். ஸோ, இந்த டிஜிட்டல் ஸ்னேக் கேம அப்ப தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் பார்த்தீங்கன்னா, லிட்டில் பிட் கலர் இதெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2Dலேருந்து 3Dயா மாறி ஸ்னேக் கேம் வந்து குடுத்திருந்தாங்க. இதுல ஸ்னேக் கேம் மட்டும் இன்பில்ட்டா இருக்கும். இதுதான் ஒரே ஒரு ப்ளோட்வேர்ன்னு சொல்ல முடியும் Nokiaக்குள்ள. ஏன்னா, இது அவங்களோட ஃபோன். அதனால சின்ன விஷயத்த வந்து ஆட் ஆனா குடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம பல விஷயங்கள பார்த்தாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து டெடிகேட்டடா ஏகப்பட்ட விஷயங்களும் இருக்கு. ஆனா, அதெல்லாமே எல்லாமே இந்த வீடியோக்குள்ள கவர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்ல முடியும். ஸோ, சீக்கிரமாவே அந்த வீடியோவும் உங்களுக்காக வந்து நாங்க மேக் பண்றோம். அண்ட் இதுக்குள்ள இருக்க அடிஷனலான பெனிஃபிட்ஸ் என்னென்ன? அண்ட் இதுல இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்றது? அப்படிங்கிறதையும் சொல்றோம். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.